அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷபீனா சமையல். இன்றைக்கான வீடியோவில் மந்தி பிரியாணி. எப்போவுமே மந்தி பிரியாணி ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம ஊர் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மந்தி பிரியாணி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லெக் பீஸு செட்டாக எடுத்துருக்கேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கீழே விட்டால் தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். நான் எல்லாத்துலேயும் இதே மாதிரி கீழே விட்டுக்கிட்டேன். இதுக்கு சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன்னு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன்னு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன்னு, மல்லித்தூள் 1 ஸ்பூன்னு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன்னு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன்னு, தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் ஜூஸ் சாறு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கன்லேயும் மசாலா தடவிக்கலாம். ஒன்றா சேர்த்து நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி மசாலா தடவி நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மூழ்கணும் அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். அதிகமாக வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த சிக்கன் ஸ்டாக் தான் நம்மளுக்கு தேவை. நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி தான் முக்கியமானது. ஏன்னா இந்த தண்ணி தான் எல்லா மசாலும் இறங்கியிருக்கும். சாப்பாட்டுக்கும் இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். சிக்கனை ரொம்பலாம் வேக வைக்காதீங்க. அப்புறம் சாப்பிடும்போது சிக்கனில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது. இன்றைக்கி நான் 24 கேரட் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி செய்யும்போது சாப்பாடு நல்லாயிருக்கும். இந்த அரிசி தான் நாங்கள் பிரியாணி, புலாவ் எல்லாமே செய்வோம். இதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன். ஒரு படிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன் ஸ்லைஸாக. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி தேவையான அளவு எண்ணெய், 3 பட்டை, 3 லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா வேகிறதுக்காக. இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தான் நான் வந்து மந்தி மசாலா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா. வேறு எந்த மசாலா நான் சேர்க்கலை. ஏன்னா அந்த சிக்கனில் வேக வச்ச தண்ணியிலே வந்து எல்லா மசாலும் இறங்கியிருக்கும். இப்போது ஒரு பாதி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு புதினா மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம மசாலா எல்லாம் இறங்கியிருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்காம வெறும் மந்தி மசாலா மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு படிக்கு 2 படி தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி மூடி விட்டுடலாம். இப்போது கொதி வரட்டும். மறுபடியும் சிக்கனில் மசாலா தடவி தான் ஃப்ரை பண்ண முடியும். அதுக்காக மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன்னு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன்னு, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன்னு, எலுமிச்சை சாறு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சில்லி சிக்கன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன்னு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சிக்கன்லேயும் மறுபடியும் தடவி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது ஃபுல்லாக அந்த மசாலா இறங்கியிருக்கும். சிக்கனில் எந்த மசாலா இருக்காது. அதனால் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி தடவி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை நான் மறுபடியும் ஊரெல்லாம் வைக்கலை. ஸ்ட்ரைட்டாக மசாலா தடவி நான் வந்து இந்த மாதிரி க்ரில் பேனில் தான் இது மாதிரி க்ரில் பண்ணேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தான் க்ரில் பண்ணேன். நீங்கள் தவாலையும் வச்சு இந்த மாதிரி க்ரில் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எதுவுமே சேர்க்கலை. நார்மல் நம்ம பிரியாணி பண்ணுவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி விட்டெல்லாம் நல்லா கொதி வரட்டும். நம்ம அரிசி நல்லா தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம தம்முக்கு விட்டலாம் இதை. இப்போது தவாவை வச்சு அது மேலே பட்டையும் வச்சுட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவர் தான் இது மாதிரி சுற்றி விட்டு கவர் பண்ணி தம்முக்கு விட்டேன்னா இதில் நல்லா தம்மாய் வரும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா கிரில்லாகி வந்துடுச்சு. நல்லா சூப்பராக கிரில் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஒன்றா எல்லாமே வெளியே எடுத்துடலாம். இப்போது லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பு இது. மறுபடியும் இந்த சிக்கனை வந்து ஒன்று இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக இதை. இந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. கண்டிப்பாக இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இது மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தம்முக்கு மறுபடியும் விட்டாச்சு. கண்டிப்பாக 10 நிமிஷம் தம்முக்கு விட்டுட்டு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி சாப்பாடு அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை இது மாதிரி வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம தம் உடைக்கலாம். சூப்பராக நம்முடைய சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மந்தி பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. நம்ம ஊர் மசாலாவும் அவங்க ஒரு அரேபியன் ஸ்டைல் மந்தியும் கலந்த மாதிரி ஒரு பிரியாணி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷ்காக கொஞ்சமாக இது மாதிரி நட்ஸ் சேர்த்துருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.